வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி 2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, முந்திரி 4, பட்டை 2 சிறிய துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 1, புதினா இலை 1 கப், பிரியாணி இலை 2, தேங்காய்பால் 3 கப், எண்ணெய் அல்லது நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் முந்திரி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் சூடான பிறகு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் பிரியாணி இலை போட்டுக்கோங்க. இப்போ அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு இதில் புதினா இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. பச்சை பட்டாணி கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 டம்ளர் தேங்காய் பால் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 டம்ளர் தேங்காய் பால் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கொதி வந்த பிறகு இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு 2 விசில் வந்த பிறகு எடுத்துடலாம். இப்போ பச்சை பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.